ஹாய், இன்னைக்கு சாட்டர்டே ஒரு மினி vlog பார்த்தரலாமா? காலையில 9:00 தான் எழுந்தோம். 10 டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப லேட்டா எழுந்திருக்கோம். ஸோ செகண்ட் சாட்டர்டேனால பிடிஎம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. ஸோ லேட்டாவே 11:30க்குள்ள போனா போதும். ஸோ 9 மணிக்கு தான் எழுந்தோம். அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு தோசை, சட்னி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, ஆஃப்டர்நூன் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டின்னர் ரெசிபி தான். ஏன்னா நேத்துக்கு ஃபுல்லா நான்வெஜ் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாட்டு பாவக்காய் இங்கே கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். அது கிடைச்சது. அதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியெலாம் எடுத்துட்டு ஒரு டம்ளர் நான் குடிச்சிட்டு, ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பாவக்காய் வந்து குழம்புல போடுறத விட ஃப்ரை பண்ணால் தான் கிட்ஸுக்கு பிடிக்கும். ஸோ பாவக்காய் சாப்பிட்றதே பெரிய விஷயம். அதனால நான் இப்படி தான் சாப்பிடணும்லாம் கம்பல் பண்ண மாட்டேன். ஸோ அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு சாம்பார் எல்லாம் நல்லா தாளிச்சிட்டு, சாம்பார் தாளிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் வெந்தயம், புதினா, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ மெயினான ஒரு விஷயமே வந்து பெருங்காயம் தான். அதையும் நல்லா சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மார்னிங் டியூஷன் முடிஞ்சுட்டு கிட்ஸ் வந்து ஒரு 1:30க்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ஸ்வீட் டம்ப்ளிங்ஸ் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாவு வந்து வேக வச்சு பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஃபுட்டு வந்து நான் நைட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பண்ணுறது எல்லாமே அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுருவேன். ஏன்னா 2 நாள் வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் பொறுமையாக. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன். நைட் வந்து அவங்களுக்கு சப்பாத்தியும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதான் பண்ணேன்.